ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னென்னா நம்ம ஊர்லேயே நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸிபிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குழித்துறை, மார்த்தாண்டத்தில் குழித்துறை ஏரியாவில் எல்லா வருஷமும் நடக்கக்கூடிய இந்த பாகுபலி பொருட்காட்சி. இந்த வருஷம் 100வது பாகுபலி பொருட்காட்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். போகும்போது என்னென்னா, நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20 ருபீஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு 10 எடுத்து உள்ளே போய்க்கலாம். போன உடனே என்ன அப்படின்னா, ஒரு போதைப்பொருள் விழிப்புணர்வு மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அந்த டிஸ்பிளே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்னா, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கலைத்திறனை வெளிக்காட்டுற மாதிரி நிறைய ட்ராயிங்காக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும் செஞ்சு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்க்க முடியும் இல்லையா? நிறைய திங்ஸ் இருந்துச்சு. குட்டி குட்டியாகவும் பெருசு பெருசாகவும் நிறைய இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு போனோன்னா ஒவ்வொன்றையாக காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கலைத்திறனை காட்டி ஒவ்வொருத்தரும் அழகாக நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் போனால் ஒவ்வொன்றையும் அழகாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி எல்லா டிஸ்பிளேயும் பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த மெடிசினல் ஐட்டம், அதாவது நம்ம பாடி அனாட்டமி அந்த மாதிரியும், அப்புறம் நிறைய போன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எது எதுன்னு தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரியவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா என்ன வச்சுருந்தாங்கன்னா, ஃபீமேல் யூட்ரஸை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பேபிஸ் வந்து கருவிலே இருக்கக்கூடிய பேபிஸ் ஒவ்வொரு மந்த் வைஸாக செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம மெதுவாக அப்படியே கிளம்பி வெளியே வந்தோம் அப்படின்னா, நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. என்னென்னா, விளையாடுறதுக்கான பொருட்களும் நிறைய இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம காசு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 100 ருபீஸ், 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கேமையும் நம்ம போய் விளையாடணும் அப்படின்னா அதையும் வேணும்னா விளையாடிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா, அங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அதாவது சைஸில் வந்து பெருசாகவும் இல்லை எண்ணிக்கையில் வழக்கத்துக்கு அது மாறாக அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எல்லா வருஷமும் இதை விட இன்னும் கிராண்டாக இருக்கும் இந்த ஏரியா. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பிள்ளைக்கு விளையாடுறதுக்காக குட்டி குட்டி மண்பாண்டங்கள்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.